மூவி நல்லா இருக்குது ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்தமாரி இருக்குது மூவி. ஏன்னா நிறையா பெண்கள் வந்து இதுமாரி தான் கஷ்டப்படுறாங்க. அதுக்கேற்ற மாரி கரெக்டாக இருக்குது ப்ரோ. மூவி நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே சூப்பராக பண்ணி நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் மூவி வந்து சூப்பராக இருக்குது. மூவி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸு பார்க்குறதுக்கான ஒரு படம். ரொம்ப கலகலப்பாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக என்டர்டெயினாக பார்த்த மூவி இது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்டு காமெடி இருக்குது. எல்லாமே இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக விஜய் கௌரிஷ் எல்லா இடத்துலையுமே அவருடைய ரோலை அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெஷலி அந்த டைலாக் டெலிவரிஸ், அந்த ஈரோடு மாவட்டத்தை அதே சேம் டைலாக் அச்சு மாறாமல் அப்படியே பேசியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பேசியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ். இன்னும் கூட மண்மனம் மாறாமல் ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் படம் பார்த்த ஒரு ஃபீல். ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வந்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி விஜய் கௌரிஷ். நான் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. அவருடைய ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க விஜய் கௌரிஷ். அண்ட் ஈவன் இது கேமரா ஒர்க் ஆகட்டும், டைரக்டரோட ஒர்க் ஆகட்டும், ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லா இடத்துலையுமே சரி, எங்கேயுமே வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம், அப்படி பட்ஜெட் ஃபிலிம்னே சொல்லிட முடியாது. நீங்கள் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த எஃபோர்ட் தான் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்க பெண்களுக்கு ஏற்ற ஒரு மெசேஜ். பெண்கள் டே பை டே படுற கஷ்டங்கள், வெளியில் வந்தால் ஆண்கள் கொடுக்குற தொல்லைங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்து நிற்கிறாங்க, அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் கதையோட நாட்டு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவுமே உங்களுக்கு போர் அடிக்காது. சீன் பை சீனும் சரி, எதுவுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் உங்களை ஒரு 2.5 hours உங்களை வந்து அழகாக உட்கார வச்சு உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கு இந்த படம். அதுக்கு இந்த க்ரூ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஸோ மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எல்லா படத்தில் இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரல. ஒரு சில சீன்ஸ், ஒரு சில கேரக்டர்ஸ் வச்சு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக விஜய் கௌரி சார் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஸோ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டு கேரக்டரும் நல்லா இருந்தது. ஸோ நல்ல இன்ட்ரோல் பிரேக்கும் ஆக்சுவலாக அந்த சீனும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு 2 ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு தான். ஸோ ஆல் ஓவர் மூவி இஸ் வெரி குட். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து எல்லாம் நியூ ஃபேஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுதான் சொன்னேனே, ஹீரோ சாரோடது பார்த்தீங்கன்னா நியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல. ஏற்கனவே நிறைய மூவி நடிச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ அந்தளவு வந்து எஃபர்ட் கொடுத்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த குட்டி குட்டி க்யூட்டான ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுற சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ ஆல் ஓவர் மூவி நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் காமெடி நல்லாவே இருக்குது. விஜய் கௌரி சங்கர் சார் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. ஸோ சூப்பராகவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. என்ன மாதிரி ஒரு மெசேஜ் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா அப்புறம் படம் பார்க்க மாட்டாங்கள்ல. என்னென்னா எப்போவுமே பொண்ணை நம்ம சைட் அடிச்சிட்ருப்போம்ல. ஸோ அதுதான் பேசிஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்க? சின்ன பசங்கள்லாம் பிடிக்கும். காமெடியும் இருக்குது. இவர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. ஸோ நீங்கள் படம் பார்த்து படம் உண்மையாகவே நல்லா இருக்குது. அதில் வில்லேஜ் மாதிரி செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அது செட்டிங்லாம் இல்லை, அது வில்லேஜுக்கே போயிட்டு நேரில் போய் எடுத்துருக்காங்க ஷூட்டிங்லாம். அந்த பிளேஸஸ் ஸ்பாட்லாம் சூப்பராக இருக்குது. விஜய் கௌரி சார் உண்மையாக சூப்பராக நடிச்சிருக்காரு. எனக்கே ஒரு சீனில் கொஞ்சம் பாவமாகவே இருந்துச்சு. ஐயோ என்னடா அது ஏமாந்துடுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த ஸ்மேகா மேம் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. சார் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ சார் தான் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் என்ன லவ் பண்ணப்போ பார்த்து பண்ணணும், அது மட்டும் எனக்கு புரிஞ்சது கடைசியாக. ஓகே, படம் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? தேவசார்லாம் பாட்டு சாங்ஸ் எனக்கு ஒரே ஒரு சாங் மண்டை இப்போ வரைக்கும் வெளியே போனால் அதான் ஓடின்னு இருக்குது. அந்த ஐயோ பிஜிஎம் அது இன்னும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் சார். ஏன்னா ஹீரோ சார் வந்து ஃபஸ்ட் படம் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு படம் மாதிரிலாம் தெரில. அது ரெகுலராக அப்படியே சூப்பராக முன்னாடியே படம் நடித்து நிறைய படம் நடிச்சிருக்க மாதிரி தான் நடிச்சிருக்காரு அவர். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் ஷோ முடிஞ்சது. ப்ரெஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. கடுக்க படம் நல்லா போயிட்டுருக்குது. இன்றைக்கி காலையில் டேரக்டர் யூனியன் ஷோ நடந்துச்சு. வர வெள்ளிக்கிழமை August 29 கடுக்கா படம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. ஸோ மக்கள் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி மக்கள்கிட்ட வந்து ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு மக்கள்கிட்ட நேரடியாக பேசி உங்களோட ரிவ்யூஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு உமன் சேஃப்டி, உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஃபேமிலியோட எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் கடுக்கா படம் பார்த்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் மீடியா ப்ரெஸ்
அதுக்கப்புறம் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் விமர்சனங்களை படிச்சுட்டு ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆடியன்ஸான உங்களுக்கு இந்த படம் போடப்படுது. ஸோ பார்த்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன படத்தோட வெற்றிங்கிறது நிறைய மாற்றங்களை உண்டாக்கும். நிறைய சின்ன பட இயக்குனர்கள், புதிய இயக்குனர்களுக்கு இது மிகப்பெரிய கதவுகளை திறந்து விடும். ஸோ களவாணி, அட்டகத்தி இந்த மாதிரியான சின்ன படங்கள்லேருந்து பெரிய இயக்குனர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அமீர் சாரோட முதல் படமாகட்டும், பாலா சாரோட முதல் படமாகட்டும், எல்லாமே சின்ன படத்துலேருந்து ஆரம்பித்தது தான். அந்த ஹீரோஸ் இன்றைக்கி மிகப்பெரிய ஹீரோஸாக இருக்காங்க. அந்த மாதிரி எங்கள் படத்தோட ஹீரோ கௌரிஷ் இந்த கடுக்கா மூலமாக அறிமுகமாகறாரு. தமிழ்நாடு மக்களான நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். இது ரொம்ப ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட ரொம்ப கலாட்டாக்கள் நிறைஞ்ச காமெடியான ஒரு செம்ம என்டர்டெய்னரான ஒரு படம். இந்த படத்தை பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மவுத் டாக் மூலமாக மட்டும்தான் இந்த படம் வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு போய் சேர ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதுதான் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய ரிலீஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவரோட பேனரில் வரக்கூடிய படங்கள் ரொம்ப சிறந்த படங்களாக இருக்குங்கிறது தான் இது வரைக்கும் நடந்தது. ஸோ அப்படியான ஒரு முத்திரையை இந்த படமும் பெற்றுத்தரும். இனி அவரோட ஏரியாவில் வர வேண்டிய படங்கள் எந்த மாதிரி வருங்கிறத இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். ஸோ ஒரு நல்ல படத்துக்கு நல்ல சினிமா ரிவ்யூவராக, சினிமா ரசிகனாக இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய உழைப்பு. ஒரு சின்ன பணத்தை வச்சுட்டு ஒரு பெரிய படத்தை எடுத்திருக்கோம். பயங்கர என்டர்டெய்னரான படம். உண்மையிலே ஒருத்தர் கூட நெகட்டிவ் ரிவ்யூவை இன்றைக்கி வரைக்கும் படம் பார்த்த ஒரு 4-5 ப்ரிவ்யூ ஷோஸ் போட்டிருக்கோம். ஒருத்தர் கூட நெகட்டிவ் ரிவ்யூவாக எதுவுமே கொடுக்கல. அதுதான் அந்த படத்தோட பலம். ஸோ எல்லாரோட வாழ்வியலில் இருந்தும் எல்லாரும் கிராமத்துலேருந்து சென்னை மாதிரியான சிட்டிக்கு நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ அவங்களோட வாழ்க்கையில், அவங்க லைஃப்பில், அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க கண்ணில் பார்த்த ஒரு வாழ்க்கையை இது பதிவு பண்ணியிருக்கு. ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை இது பதிவு பண்ணியிருக்குங்கிறது தான் எல்லாரோட ரிவ்யூவாகவும் இது இருக்குது. நாங்கள் இதுக்காக தான் உழைச்சோம். அதை இந்த படம் சாத்தியம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தை எடுத்த எங்களோட இயக்குனர் முருகராசு, அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய இயக்குனர் ஆவார்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். அதோட இந்த படத்தோட மியூசிக், இதோட பாட்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டு எங்களுக்கு ஆயிருக்கு. ஒரு முதல் பட ஹீரோவுக்கு இந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகணுன்றது எங்களோட கனவாக இருந்தது. இன்றைக்கி இந்த பாட்டை ஹிட் பண்ணி கொடுத்த எங்களோட இசையமைப்பாளர் அண்டு இந்த பாட்டை எங்களுக்காக பாடி கொடுத்த எங்களுடைய லிரிக்ஸிஸ்ட் தேவா சார், இவங்களுக்காக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் உண்மையிலே மியூசிக்காக இது பெரிய இடத்துல ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கு. சில படங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் மியூசிக் வந்து நாங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுவோம், நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே பார்ப்போம். ஸோ இந்த படத்தில் நாங்கள் சில மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்பவே அந்த சீக்வன்சஸை பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ படங்கள் பாருங்கள். பயங்கர யதார்த்தமான ஒரு படம். நிறைய வேலை பார்த்துருக்கோம். சின்ன சின்ன வேலைகளில் கூட நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கிற டாக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய காகம், அங்கே இருக்கக்கூடிய வாத்து முதலான எல்லாமே வந்து ஒரு சின்ன படத்துக்குன்றதை ஒர்க் பண்ணாமல் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லோரும் நோட்டீஸ் பண்ணது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். உங்களோட விமர்சனங்களை உங்களோட சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுங்கள். ஒரு சின்ன படத்துக்கு உங்களோட ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். நன்றி.